எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை இலக்குழுக்களாக கொண்ட 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு 19வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய நிறைவு செயலமர்வாக இது இருக்கும். செப்டம்பர் மாதத்துக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல செயலமர்வு ஆரம்பமாகும். நாங்கள் நேற்றைய வகுப்பில் ஒரு விடயம் தொடர்பாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தோம். அது வெவ்வேறு விதமாக அதனை காட்சிப்படுத்துவதில் இது ஒரு நேரடி வகுப்பு போல இல்லை, ஒரு போர்டில் எழுதி அப்படியாக காட்டக்கூடிய மாதிரியாக இல்லை. நாங்கள் வெறுமனே இந்த கணினியினுடைய திரையை மட்டும் நம்பி ஒருவர் பார்க்கறது இல்லை, வெறும் குரல் வழியாக மட்டும் அதை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தோம். அது ஏறத்தாழ நாங்கள் அந்த விடயத்தில் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். தவறு யார் செய்தாலும் தவறு தானே. அப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த வினாத்தால அந்த வினாவை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக நாங்கள் எவ்வளவுதான் பயிற்சிகள் செய்தாலும் நாங்கள் பயிற்சி செய்த வினாக்கள் வரப்போகிறது இல்லை. ஆனால் அந்த பயிற்சி செய்கிற போது நாங்கள் சில நுட்பங்களை, சில உத்திகளை, சில வழிமுறைகளை கற்றுக்கொள்வோம். அந்த வழிமுறைகளும் அந்த நுட்பங்களும் உத்திகளும் அவற்றினால எங்களுக்கு உருவாகிற திறன்களும் தான் எங்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் உதவியாக வரப்போகிறவை. ஆகவே இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்தும் வினா ஒன்று கேட்கப்படுமாக இருந்தால் அது எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு புது வழிமுறையாக நாங்கள் அதை செய்து பழகிறது நல்லது. கொஞ்சம் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு வினாதான். அந்த வினாவில் சில கருதுகோள்களை அல்லது கற்பிதங்களை நாங்கள் சேர்க்க வேண்டித்தான் இருக்கிறது. அப்போ நானும் அது எம்எஸ்ஓ பிள்ளைகளுக்குரிய ஒரு பேப்பர் தானே என்கிறதில்லை, அதை பெரிய அளவில் மிக நுட்பமான ஒரு வினாவாக இருக்கும் என்று கருதி கொள்ளாமல் அதை எதேச்சையாக அணுகுகிற போது பிள்ளைகளுக்கு அதை சரியாக விளங்கப்படுத்த இயலாமல் போயிட்டு சரியா. அதில் ஒரு பகுதி நாங்கள் ஒளிப்பதிவும் செய்ய இல்லை, அதனால அந்த விடயத்தை நான் காணொலியாக போட இல்லை, அது துண்டு துண்டாக வரும் விளங்காது. சரி, இன்றைக்கு நாங்கள் அந்த வினாவினுடைய வடிவத்தை கொஞ்சம் முழுமை பெற எப்படி செய்யலாம் என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு அந்த வினாவை செய்து பார்த்து கொள்ளலாம் வந்திருப்பீங்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் அதை குழுவில் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் என்பதனால பெரிய நெருக்கடி இருக்காது. இந்த வினாதான் நேற்று நாங்கள் பார்த்து அதை அணுகுவதில் இருந்த மட்டுப்பாடு காரணமாக கையை விட்ட வினா. இன்றைக்கு அதை கண்டிப்பாக பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், இதுல 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு வேண்டியிருக்கிற அந்த பகுதியை நான் கொஞ்சம் மறைக்கிறேன் என்கிற வசதிக்காக. சரிதானே? இதுல இருக்கக்கூடிய விவரங்களை வச்சுக்கொண்டு எப்படி செய்யறதுன்னு கீழே ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன். இப்படி அங்க அட்டவணையெல்லாம் உங்களுக்கு போட்டு தர மாட்டேன். நீங்கள் அந்த முதல் எழுத்துக்களை ஒரு ஒழுங்குமுறையில எழுதி பார்க்க வேணும். எழுதினாதான் வசதி. சரி, பெரும்பாலும் ஒரு 5 விடயங்களுக்குள்ளதான் தருவார்கள். இங்கு 7 விடயம் 7 பேர் என்று சொல்லி 7க்கு 7 49 தந்திருக்கிறார். 49 இல்லை கூட என்ன, அந்த ஏபிசியையும் சேர்க்க வேணும். அப்ப 8க்கு 7 திரும்ப 8க்கு 7 என்பதாக இருக்குது. கொஞ்சம் பெரிய கேள்விதான் இருந்தாலும் சரி, நாங்கள் அதை செய்து பார்ப்போம். ABCDEFG என்ற 7 ஊழியர்களும் ஒழுங்குமுறையிலின்றி வெள்ளை, சிவப்பு, கருப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஊதா போன்ற நிறத்தில் அமைந்த ஷர்ட்டுகளும் நீலம், சிவப்பு, வெள்ளை, கருப்பு, தங்க நிறம், மஞ்சள், வெள்ளி நிறம் போன்ற காற்றட்டைகளையும் கீழே உள்ளவாறு அணிந்துள்ளனர். கீழே விவரம் தந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு உடனே எழுதி போட வேண்டும். ABCDEFG என்ற ஆக்களை போட்டு ஷர்ட்டுக்கு தரப்பட்ட 7 நிறங்களையும் அந்த ஒழுங்கில் அந்த முதல் எழுத்துக்களோடு எழுதலாம். ஒன்றொன்றாக நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறது என்பது அந்த முதல் எழுத்துக்களை மட்டும் எழுதினால் போதுமானது. அல்லது மேலே எழுதி போட்டு கீழே அதுக்கு நேரம் சரியை பிள்ளைய போட்டு கொண்டு வந்தாலும் சரி, அதை கூட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யும். அதே போல
அங்கால காற்றட்டைகளினுடைய நிறம் எழுதியிருக்கிறது. சரி, அப்ப தகவலை பார்ப்போம். டி என்பவர் பச்சை நிற ஷர்ட்டையும் வெள்ளி நிற காற்றட்டையும் அணிந்துள்ளார். அப்ப டி என்கிறவர் பச்சை நிற ஷர்ட் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் இதுல இருந்து முக்கியமான சில தகவல்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேணும். அவர் பச்சை நிற ஷர்ட் போட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கொண்டு இனி எங்களுக்கு தெரியும் யாருக்கும் பச்சை நிறம் வராது. இப்ப வெட்டி யாருக்கும் பச்சை நிறம் வராது. இவருக்கும் ஏனைய நிறங்கள் இனி வராது. ஏனைய நிறங்களுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப பாருங்க, இப்படியே ஒரு குரோஸா வெட்டிடலாம். அப்படி டி என்பவர் பச்சை நிற ஷர்ட்டையும் வெள்ளி நிற காற்றட்டையும். அப்ப டிக்கு வெள்ளி நிறத்துல காற்றட்டை. வெள்ளி நிறம் என்று வந்த உடனே நாங்கள் வேற ஒருத்தருக்கும் இனி வெள்ளி நிறம் இல்லை. சரியா? ஒருத்தருக்கும் வெள்ளி நிறம் இல்லை. அதே போல இவருக்கு இனி ஏனைய நிறங்கள் இல்லை. அப்ப குறுக்காகவும் நெடுக்காகவும் கொரிசோண்டலாகவும் வெர்டிகலாகவும் நாங்கள் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். இது பார்த்துட்டோம். இது டி என்பது இந்த விடயம் பசை. அடுத்து ஏயினது ஷர்ட்டும் எஃப்னது காற்றட்டையும் ஒரே நிறத்தில் ஆனவை. ஏக்கும் எஃப்க்கும் ஒரே நிறத்துல ஷர்ட்டும் காற்றட்டையும் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அதை செய்யல, அப்படியே வச்சுக்கொள்வோம். கடைசியா பார்ப்போம். ஈனது ஷர்ட்டும் பியினது காற்றட்டையும் ஒரே நிறத்தில் ஆனவை. ஈனது ஷர்ட் பியினது காற்றட்டை, அதுவும் பெண்ணிங்களே இருக்கு. ஜி என்பவர் நீல ஷர்ட்டையும் இ என்பவர் நீல காற்றட்டையும் அணிந்துள்ளார். ஜி என்பவர் நீல ஷர்ட் என்று சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் அவருக்கு நீல ஷர்ட்டை செலக்ட் பண்ண வந்தால் இனி அவருக்கு மற்ற கலர் எல்லாத்தையும் வெட்டி போட்டோம். இந்த கலர் ஒன்றும் அவருக்கு இனி வராது. அதே போல மேலே இருக்கிறார்களுக்கு நீலம் ஒன்றும் வராது. இது நீங்கள் மேல மட்டும் எழுதுறதாக இருந்தால் இந்த இடங்களுக்கு புள்ளடியை போட்டுக்கொண்டு வரணும். பொருத்தமான ஒரு சரி அடையாளத்தை போட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஒரு புள்ளடிய போட்டுக்கொண்டு வரலாம். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஜி என்பவர் நீல ஷர்ட்டையும் இ என்பவர் நீல காற்றட்டையும். அப்ப இ என்பவருக்கு நீல காற்றட்டை இங்க இருக்கு. இப்ப இனி நாங்கள் இப்படியே வச்சு சரியா? அடுத்தது இவருக்கு நீல காற்றட்டை இருக்கிறபடியால இந்த பக்கமும் இருக்கிற கலர்களை வெட்டலாம். அப்பதான் மிஞ்சிறதை வச்சுக்கொண்டு மற்றவர்களுக்கு அடையாளம் காண. சிவப்பு ஷர்ட்டை அணிந்துள்ள பி, அந்த அளவோட நாங்கள் பியை பற்றி சொல்லுவோம். பி சிவப்பு ஷர்ட் போட்டுக்கிறார். சிவப்பு ஷர்ட்டை அணிந்துள்ள பி. அப்ப இனி அவருக்கு இந்த மற்ற நிறங்களோட சம்பந்தம் இல்லை, வெட்டி விடுவோம். அதே போல மற்ற ஆக்களுக்கு சிவப்போட சம்பந்தம் இல்லை. மற்ற ஆக்களுக்கு சிவப்போட சம்பந்தம் இல்லை, அதையும் வெட்டி. சிவப்பு ஷர்ட்டை அணிந்துள்ள பியினது காற்றட்டை தங்க நிறம் அல்லது மஞ்சள் நிறம் இல்லை. பியினது காற்றட்டை தங்க நிறமோ மஞ்சள் நிறமோ இல்லை என்று சொல்லியிருக்கு. எஃப் என்பவர் எந்த ஒரு மஞ்சள் நிற ஆடையையும் அணியவில்லை. அப்ப எஃப்க்கு நாங்கள் மஞ்சள் கொடுக்கிறது, இங்கேயும் மஞ்சள் கொடுக்கிறது. ஏ அணிந்திருப்பது வெள்ளை நிற ஷர்ட்டோ அல்லது மஞ்சள் நிற காற்றட்டையோ இல்லை. ஏ அணிந்திருப்பது வெள்ளை நிற ஷர்ட்டோ அல்லது மஞ்சள் நிற காற்றட்டையோ இல்லை. மேலும் எந்த ஒருவரும் ஷர்ட் மற்றும் காற்றட்டையை சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற இணைப்புடன் அணிந்திருக்கிறது. சிவப்பு மஞ்சளுமா ஒரு சோடி வராது. சிவப்பு மஞ்சளுமாக ஒரு சோடி வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இப்போ இது எல்லாம் செய்துட்டு இப்ப மேலே ஏயினது ஷர்ட்டும் எஃபினது காற்றட்டையும் ஒரே நிறத்தில் ஆனது. ஏயினுடைய ஷர்ட் வரக்கூடியது கருப்பு மஞ்சள் ஊதா. அப்ப எஃபினுடைய காற்றட்டை இவற்றில் ஏதாவது ஒன்றுலாம் வரும். கருப்பு மஞ்சள் ஊதா. இங்க மஞ்சள் இல்லை, வராது. ஊதா இல்லை, ஆகவே கருப்பாகத்தான் இருக்கும். கருப்பு மஞ்சள் ஊதா என்பதுதான் ஏக்கு மிஞ்சி இருக்கிறது. அதுல ஒரு நிறம் தான் வர வேணும்.
எஃப்க்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நிறம் எதுன்னு பார்க்கிறோம். கருப்பு தான் பொதுவாக இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் கருப்பை போடுவோம். இப்ப கருப்பை போடுவோமாக இருந்தால் இது எல்லாத்தையும் வெட்டலாம். இங்கேயும் கீழே கருப்பு எல்லாத்தையும் வெட்டலாம். இங்கேயும் வேறு கருப்பு என்று வந்தா வேறு ஒருத்தருக்கு கருப்பு கொடுக்கிறாங்க. அதே போல இவருக்கு என்ன சிவப்பு, வெள்ளை, தங்க நிறம் என்பவற்றோட தொடர்பு இல்லை. சரிதானே? அப்போ பாருங்க, நீ இப்படியே பார்த்து கொண்டு வந்தால் சி என்பவருக்கு ஷர்ட்ல வெள்ளை அல்லது ஊதா கொடுக்கும். மற்றது இ என்பவருக்கும் வெள்ளை அல்லது ஊதா கொடுக்கலாம். எஃப் என்பவருக்கும் வெள்ளை அல்லது ஊதா கொடுக்கலாம். வெள்ளை அல்லது ஊதா கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கு. இப்ப பார்த்து கொண்டு வருவோம். இதுல ஏக்கு கருப்பு கொடுத்தாச்சு, பிக்கு சிவப்பு கொடுத்தாச்சு, சிக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை. மஞ்சள் அல்லது ஊதா, வெள்ளைங்கிற மூன்றுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றவருக்கு டிக்கு கொடுத்தாச்சு, ஈக்கு கொடுக்க இல்லை. எஃப்க்கு வெள்ளை அல்லது ஊதா கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன ஏதாவது தவற விட்டோமா? சொல்லப்பட்ட தகவல் எல்லாம் பார்த்துட்டோமா? மூன்றாவது சென்டென்ஸ் பார்த்தது. ஈனது ஏனது சேட்டும் எஃப்னது காய்ச்சட்டையும் ஒரே நிறத்திலானவை. நம்ம ஒன்று தவற விட்டோம். என்ன ஈனது சேட்டும் பீனது காய்ச்சட்டையும் ஒரே நிறத்திலானவை. அப்ப ஈக்கு என்னென்ன கலர் இருக்குது? வெள்ளை, மஞ்சள், ஊதா. பிக்கு அந்த வெள்ளை, மஞ்சள், ஊதாவுக்குள்ள வரவும். வெள்ளை, மஞ்சள், ஊதா வருகிற பொதுவாக இருக்கிறது வெள்ளை இருக்கு. ஓகே ஓகே. அப்ப இவருக்கு நாங்கள் வெள்ளையை கொடுக்கிறோம். அதே போல ஈக்கும் நாங்கள் வெள்ளையை கொடுக்கிறோம். சரி, கிரேட். அது இல்லாவிட்டால் எங்களுக்கு கஷ்டமா போயிருக்கு. அப்ப நாங்கள் இனி இங்க வெள்ளை வெள்ளை எல்லாம் வெட்டிட்டோம். இங்கேயும் வெள்ளை 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 எல்லாம் வெட்டிட்டோம். இனி இவருக்கு வேற நிறங்களோட சம்பந்தம் இல்லை எங்களால சிவப்பையும் வெட்டிட்டோம். சரி, அப்ப இவருக்கு பாருங்க, ஈக்கு வெள்ளை இருக்கிறதால இனி அவருக்கு மஞ்சள், ஊதா எல்லாம் சம்பந்தம் இல்லை. அதை வெட்டி முடிஞ்சால் இப்ப முதலாவது ஆளுக்கு வந்துடுது, ரெண்டாவது ஆளுக்கு வந்துட்டுது, மூன்றாவது ஆளுக்கு மஞ்சள் அல்லது ஊதா கொடுக்கலாம், நாலாவது ஆளுக்கு பச்சை, அஞ்சாவது கொடுத்தாச்சு, ஆறாவதுக்கு ஊதா மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறதால அவருக்கு ஊதாவை கொடுக்க வேணும். அவ மேல இருக்கிறவருக்கு ஊதா இல்லை, அவருக்கு மஞ்சளை கொடுக்கும். சரியா? இங்க இவருக்கு மஞ்சளை கொடுப்பமாக இருந்தால் மஞ்சளும் சிவப்பும் வரையலாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சி என்பவருக்கு. அப்ப அவருடைய காஜட்டை சிவப்பா இருக்கலாம், மஞ்சள் ஷர்ட் இருந்தால் சிவப்பாக இருக்கலாது. அப்ப ஒரே நிறத்திலே அணிந்திருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் மேலதிகமாக ஒரு தகவலை இங்கே எடுக்க வேண்டி கிடக்கு. அது சொல்லப்பட இல்லையாங்க. அவர்கள் வெவ்வேறு நிறங்களில் அணிவார்கள் என்று சொல்லியும் சொல்லல, ஒரே நிறத்துல அணியக்கூடாது என்றும் சொல்ல இல்லை. அது நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டி இருக்கு, இல்லாவிட்டால் செய்யலாம். அப்ப இங்க அவருக்கு மஞ்சள் நிறத்துல ஷர்ட் இருக்கிறதால மஞ்சள் நிறத்துல கொடுக்காம தங்க நிறத்தை கொடுக்கும். இவருக்கு தங்க நிறத்தை கொடுத்தோம்னா மஞ்சளை வெட்டலாம். இனி தங்கம் எல்லா இடத்துலையும் வெட்டிடுவோம், எல்லா இடத்துலையும் தங்கம் வெட்டிடுவோம். வெட்டினால் ஜி என்பவருக்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஜி என்பவருக்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப எல்லாருக்குமே கொடு வெட்டிடுதுன்னு நினைக்கிறேன். முதலாவது ஆளுக்கு ஏ என்பவருக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். சரி, இப்ப இப்படி ஒரு எழுத்து எழுதி போட்டீங்கள் என்றால் நீங்கள் பழவிடாம செய்யலாம் பிள்ளைகள். இல்லாவிட்டால் கஷ்டம், அதை மனசுல வச்சு கொண்டு செய்யறது எல்லாம் கஷ்டமானதாக இருக்கும். இனி இதுக்குள்ள வந்த கேள்விகளை நீங்க பார்த்து அது செய்ய இயலும் உங்களுக்கு. சரியா? கேள்வியை பார்ப்போமா என்ன கேட்டிருக்காங்க? ஊதா நிற ஷர்ட் யார் போட்டிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஊதா நிற ஷர்ட் யார் போட்டிருக்காரு? பி அணிந்திருக்கும் காச்சட்டையின் நிறம்.
பி அணிந்திருக்கும் காற்சட்டையினுடைய நிறம் வெள்ளை. பி அணிந்திருக்கிற காற்சட்டையினுடைய நிறம் வெள்ளை. ஒரே நிறத்திலான ஆடை சோடியாக அமைவது. ஒரே நிறம் ஏ இந்த ஷர்ட்டும் பி இந்த காற்சட்டையும் இல்லை, அது கருப்பு வெள்ளை. ஏன்னா சி இந்த ஷர்ட் இ இந்த காய்ச்சட்டை, சி இந்த ஷர்ட் மஞ்சள் இ இந்த காய்ச்சட்டை நீளம், அப்ப வேணாம். சியின் ஷர்ட் ஜியின் காய்ச்சட்டை, சியின் ஷர்ட் ஜியின் காய்ச்சட்டை, அதான் சரியாக இருக்கு, மஞ்சள் நிறத்துல இருக்கு. இப்ப நாங்கள் மூன்றாவது என்ற பதில போடுறோம். ஏயின் ஷர்ட்டும் ஜியின் காய்ச்சட்டையும் அதுவும் இல்லை, அப்படி இல்லை. ஓகே. அடுத்தது, இந்த குழுவில் இருக்கும் எந்த ஊழியரும் அணிந்திராத ஆடை சோர்ஸ். கருப்பு சிவப்பு. கருப்பு சிவப்புங்க சூடியா வருகுதா? வருது முதலாவதா. அப்ப அது அணிந்திருக்கிறது, அப்படித்தானே? கருப்பு சிவப்பு இருக்கு. வெள்ளை கருப்பு, வெள்ளை வெள்ளை கருப்பு இல்லை. ஓகே. இப்ப வெள்ளை கருப்பு இல்லாதபடியால வெள்ளை ஷர்ட். வராதபடியாக நாங்கள் அதை போட்டு விடுவோம். இந்த குழுவினர் நடந்துள்ள ஆடைகள் தொடர்பாக உண்மையாக அமைவது கீழுள்ள கூற்றுக்களில் எதென்று கேட்டுக்கோம். முதலாவதே பார்ப்போம். கருப்பு நிற ஷர்ட்டா? ஓம் சரி. வெள்ளை நிற காய்ச்சட்டை இல்லை, அப்ப முதலாவது இல்லை. ரெண்டாவது பி சிவப்பு நிற ஷர்ட் கருப்பு நிற காய்ச்சட்டை இல்லை, காய்ச்சட்டை கலர் மாறுது. சி மஞ்சள் நிற ஷர்ட் தங்க நிற காய்ச்சட்டை, சி மஞ்சள் நிற ஷர்ட் தங்க நிற காய்ச்சட்டை, அது சரியாக இருக்கு. நாங்கள் மூன்றாவது போடுவோம், நாலாவது மீண்டும் செக் பண்ணி பார்ப்போம். இ என்பவர் கருப்பு நிற ஷர்ட்டையும் இல்லை, அவர் வெள்ளை நிற ஷர்ட் அதுக்கும் பொருத்தம். சரியா? இப்படி நீங்கள் கொஞ்சம் கூட வந்தாலும் எழுதி கொள்ளுங்க, 5 நிமிஷத்துக்குள்ள அதை எழுதி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படியான வேற கேள்வியில வரைக்கும் இந்த மெதேட்டை ஒரு கால் ஃபாலோ பண்ணி பாருங்க பிள்ளைகள், அது செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள சரி. அடுத்த கேள்வி, இது ரெமிங்டனுடைய பேப்பர். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உதவி அரசாங்க அதிபராக இருந்தவர், இப்போது யாழ்ப்பாணத்தில் உடுவில் பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலராக இருக்கிறார். அவருடைய பேப்பர் ஒரு ஐக்கியூ கெட்டிக்கார், நீண்ட காலமா படிப்பிச்சவர், இப்போ செய்கிறார் தெரியல. அவருடைய பேப்பர் நாங்கள் அவரை தெரிந்தபடியால நன்றி சொல்ல வேணுமே. யாருடைய உழைப்பண்டாலும் நாங்கள் அதை பயன்படுத்திக்கல, அவர்களுக்கு நன்றியாக இருக்கத்தானே வேணும். கஷ்டப்பட்டு அப்படி ஒன்றை செட் பண்ணி தந்திருக்கிறேன். வேற யாருக்கோ கொடுத்தது, அதை இவங்களை எங்கட பிள்ளைகள் நீங்க எடுத்து ஆர்வமா கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, பரவாயில்ல. சரி. 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. தரப்பட்டுள்ள ஆங்கில சொற்களில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 தொடக்கம் 9 வரையான முழு எண் பெருமானம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அப்போ 1ல இருந்து 9 தான் அதன் நம்பர், சரிதானே? வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை அதன் அருகில் தரப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கார். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு எண்ணையும் கண்டுபிடிக்க முடியுதா என்று சொல்லி அதான் எங்களோட முக்கியமானவே. ஒரு காப்பி மேலோட்டமா பாருங்க. சரி, இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க, சிலது அந்த சின்ன சொற்கள்ல இருந்து நாங்கள் அங்கால மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். முதலாவது பாருங்க, இதுல தந்திருக்காங்க RUSC 22 என்று தந்திருக்காங்க. RUSC எங்க சூப்பர் என்பதில் இருக்கு, RUSE அவ்வளவுதான் மட்டும். RUSC 30ல 22 போனா 8 மிச்சம், 2P 8ங்கிறதால 1P 4. சரியா? விளங்காத பிள்ளைகளுக்காக திருப்பி சொல்லுகிறேன்.
RUSC 22 தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சூப்பர் என்பதுல RU இடம் மாறி இருக்கலாம், பிரச்சனைகள் தான் எங்களுக்கு. அது RUSE என்பது போனால் கடைசியா டபுள் P இருக்கு. அப்ப இந்த டபுள் P-யை வச்சுக்கொண்டு RUSC 22 போனா அந்த 2 P-க்கும் 8, ஆகவே ஒரு P 4 என்று சொல்லி வரல. அதை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததாக 8 ATE 12 என்று இருக்கு. இந்த சீட் என்பதுல ATE இருக்குது 14, ஆகவே S-க்கு 2 கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. S-க்கு 10 சரியா. AET 12 AET 14 இருக்கிறபடியா S-க்கு 2 என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, ATE 12 S-க்கு 2, அப்போ 14 போடும். சீட் என்பது இங்க இருக்குல்ல, 14 போனா E-க்கு 5. SCAT சீட் 14, அந்த SCAT முன்னுக்கு இருக்குது இந்த டீஸ் என்பதுல, ஆகவே E-க்கு 5 E-க்கு 5 என்று கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்க, இதுல இந்த SCAT சீட் 14, இந்த SCAT SEAT 14 போயிட்டு, ஆகவே L-க்கு 3 போடக்கூடியதாக இருக்கு. இப்ப 6க்கு போகிறோம். பாருங்க, ATE 12, இங்க TE 12 போனா 6க்கு 8. நீங்க சில வேறு விதமா கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது ஆட்சேபனை இல்லை. சரியா? உங்களுக்கு வந்த விடைகள் சரியா இருக்குதா என்று சொல்லி செக் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தது. இதுக்கு கீழே இடம் இருக்கிறபடியே நாங்கள் இதிலேயே பார்க்கலாம். இத பாருங்க, PQRSTUVW ஆகிய 8 நண்பர்கள் ஒரு வரிசையில் உள்ள ஒன்றுக்கு அடுத்துள்ள இருக்கைகளில் அமர்ந்துள்ள முறை தொடர்பானது. R மற்றும் U ஆகியோர் இரு ஓரங்களில் உள்ள இருக்கைகளில் அமர்ந்துள்ளனர். T-க்கு இடப்பக்கமாக 4 பேர் அமர்ந்துள்ளனர். அவர்களில் PQS இருக்கிறார்கள். U அமர்ந்திருப்பது W அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அடுத்துள்ள இருக்கையில் ஆகும். Q-க்கு வலப்பக்கத்திலே 5 பேர் அமர்ந்துள்ளனர். அவ்வாறே S-க்கு இடப்பக்கத்திலே 3 பேர் அமர்ந்துள்ளனர். சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்ன, இதுக்குள்ள இப்ப நாங்கள் இதை செய்யறதுக்கு முன்னுக்கு S-க்கு இடது பக்கத்துல என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எந்த பக்கத்துல பார்ப்போம்? எங்களுக்கு எந்த பக்கத்துல பிள்ளைகள் பார்ப்போம்? இங்க T-க்கு இடப்பக்கமாக 4 பேர் அமர்ந்துள்ளார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய வலது பக்கத்துல போடணுமா இடது பக்கத்துல போடணுமா? வலது பக்கத்துல. சார். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் வலது பக்கத்துல பாக்குறீங்க? இடது பக்கம் தானே சார். ஓ, அதான் நான் கேட்கிறது, T-க்கு இடது பக்கமாக போட வேண்டும் என்றால் உங்களுக்கு எந்த பக்கத்துல போட வேண்டும் என்று கேட்கிறேன். இதுல ஒரு குழப்பமான ஒரு விளக்கம் இருக்குதுக்கான பேர் என்னென்றால், அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பதாக நினைச்சு கொண்டு அங்க வலது என்று சொன்னா இடது பக்கத்துல போடணும், இடது என்று சொன்னா வலது பக்கத்துல போடணும்ங்கிற மாதிரியான குழப்பங்கள் இருக்கு. உங்கள்ட்ட அப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் கேட்டேன். உங்கள்ட்ட கடவுளை எந்த ஒரு குழப்பமும் இல்லை, ஏன்னா நீங்க ஒண்ணுமே யோசிக்கல என்னுடைய பரவாயில்லை. சரியா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருந்தோம், அவர்கள் எங்களுக்கு பின்புறத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைச்சு கொள்ளுங்க.
நாங்கள் அவர்களுக்கு பின்பக்கமாக நிற்கிறோம். அவர்கள் எங்களை பார்த்தபடி இல்லை. நாங்கள் எந்த பக்கம் பார்க்கிறோமோ அதே பக்கம் பார்த்து கொண்டு அதையும் இருக்கணும். சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? நாங்கள் இங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அவைகளும் இங்க பார்த்து கொண்டுதான் வரிசையாக இருக்கணும் என்று நினைச்சு கொள்வோம். பிரச்சனை முடிஞ்சு விளங்குதா? பிறகு இல்லை அவை எங்களை பார்த்து கொண்டு இங்க பார்த்து கொண்டிருக்கணும் என்று நினைச்சு கொண்டு அவை இந்த இடப்பக்கம் என்றா எங்களுக்கு வலப்பக்கம் என்று சொல்லி அதிகமாக குழப்பமடைய தேவையில்லை. நாங்கள் பிரச்சனையை இலகுவாக அணுக பார்க்கணுமே தவிர பிரச்சனையை கடினமாக்கி போட்டு அணுகக்கூடாது. அப்ப இங்க இடது பக்கம் என்று சொன்னா நாங்கள் எங்களுக்கு இடது பக்கத்திலேயே எழுதுவோம். வலது பக்கம் என்று சொன்னா நாங்கள் எங்களுக்கு வலது பக்கத்திலேயே எழுதுவோம். பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப இங்க PQRSTUVW ஆகிய 8 பேர் இருக்கணும் என்று சொல்லியிருக்கு. இப்போ இவர்கள் அமர்ந்துள்ள முறை RU ஆகியோர் இரு ஓரங்களில் உள்ள இருக்கைகளில் இருக்கிறார்கள். அப்ப இங்க R இருக்கிறார் என்று சொல்லியும் இங்க U இருக்கிறார் என்று சொல்லியும் வச்சுக்கொள்ளும். R மற்றும் U ஆகியோர் இரு ஓரங்களில் உள்ள இருக்கைகளில் அமர்ந்துள்ளனர். டீக்கு இடப்பக்கமாக 4 பேர் அமர்ந்துள்ளனர். டீ எங்க இருக்கிறார் எங்களுக்கு தெரியாது. ஆனா டீ இப்படி இருப்பாராக இருந்தால் இங்கால 4 பேர் இருக்கு. ஆரம் செய்து தானே வருவார். 4 பேர் இருக்கு. அப்ப டீயோட சேர்த்து 5 பேர், மொத்தம் 8 பேர். என்ன மொத்தம் 8 பேர். அப்ப டீக்கு இந்த பக்கம் இடது பக்கம்னு சொல்லி இருக்குதானே. டீக்கு இடப்பக்கமாக 4 பேர் அமர்ந்து அவர்களுள் PQS இருக்கிறார்கள். அப்ப இங்கால PQS இருக்கணும். நாங்க மேல போடுவோம் PQS. அவர்கள் எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது. இந்த ஒழுங்குல இருக்க மாட்டேன் தானே. ஆரம் இருப்பார் கட்டாயம். சரிதானே? இல்ல இன்னும் ஒரு விடயம் இருக்கு பிள்ளைகள். இந்த இடத்துல ஆறுதான் இருக்க வேணும்னு இல்லை. சில வேளையில யூவும் இருக்கலாம். அதே போல இங்க யூதான் இருக்க வேணும்னு இல்லை. சில வேளையில ஆறும் இருக்கலாம். அதை நாங்கள் குறிச்சு வச்சுக்கொள்ளணும் அந்த வாய்ப்பை. அது சந்தர்ப்பம் இருக்கு. 2 பேர்ல யாரும் ஒருவர் இருப்பேன். சரிதானே? இப்ப டீக்கு இடப்பக்கமாக 4 பேர் அமர்ந்திருக்கணும். அதுல PQS இருப்பார்கள். அடுத்தது ஆரா யூவா என்கிறத நாங்கள் பேர்ந்து சொல்லுங்க சார். இதுல ஒன்றிற்கு ஒன்று அடுத்துள்ள இருக்கைகள் என்று சொல்லி இருக்குதானே சார். அது விலங்கையில மேல வந்து ஒன்றிற்கு ஒன்று அடுத்துள்ள இருக்கைகளில் என்று சொல்லி இருக்குதானே சார். ஓம் அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒன்று விட்ட கதிரில் இருக்கிறார். இடையில ஒரு வரும் சீட்டும் இல்லை. இடையில வறுமையா ஒரு சீட்டும் இல்லையம்மா. அடுத்தடுத்த கதிரில இருக்கணும். ஓகே சார். ஓகே. நீங்க அதுக்குள்ள கேள்வி கேட்க கூடாது. அந்த முதல் இதுல இருக்கிற முதல் ஒரு கடை கொண்டு பார்த்தோம்னா அது யாருடையதுன்னு தெரிய இல்லை. அதுல ஒரு தெளிவின்மை இருந்தது தானே. 2 பேரும் ஒரே நிற ஆடை அணிய முடியாது என்று சொல்லி அது மாதிரியாக இல்லாம இதை கொஞ்சம் தெளிவுபட சொல்லி இருக்கிறேன். அடுத்தடுத்துள்ள இருக்கை. சரி சரி. அப்ப நாங்கள் பார்ப்போம். யூ அமர்ந்திருப்பது W அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அடுத்த இருக்கையில். யூ அமர்ந்திருப்பது டபிள்யூனுடைய இருக்கைக்கு அடுத்ததுல என்ன எங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் W வரையிலிருந்து. அப்ப இங்க R தான் இருக்க போறார். இங்கதான் W போட்டு ஏண்டா டீக்கு இடப்பக்கத்துல 4 பேர் வர வேணும் என்று சொல்லி இருக்கு. அதுல PQS இருக்கணும். ஆகவே U இருக்கல. U இருந்தா பக்கத்துல W வந்திருக்க வேணும். ஆகவே R தான். இங்க U இல்லை. சரிதானே? இங்க U இல்ல. U இருந்தா W வந்திருக்க வேணும். டீக்கு இடது பக்கம் 4 பேர் தானே இருக்கலாம். அப்ப அதுக்குள்ள W வர வாய்ப்பு இல்லை. PQS ஏற்கனவே வந்துட்டுனா சரி. அப்போ இப்ப பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் இதுல PQRSTUW இருக்கணும். ஆகவே மிச்சமா இருக்கிறவர் D. அவரை நாங்க இங்கதான் போடுவோம். இங்கதான் போடலாம். அப்ப PQS இந்த விஷயத்த பார்க்கணும். கியூவுக்கு வலப்பக்கத்திலே 5 பேர் அமர்ந்துள்ள. ஆகவே கியூ இங்கே இருக்கு. கியூவுக்கு வலது பக்கத்துல 5 பேர் இருக்கணும்னா இங்க இதுக்குள்ள 4 பேர் இருக்கணும். அப்ப இன்னும் ஒரு ஆள் வரோட கியூ இங்கே இருப்பேன். அவ்வாறு எஸ்ஸுக்கு இடப்பக்கத்திலே 3 பேர் உள்ளனர். எஸ்ஸுக்கு இடப்பக்கத்துல 3 பேர் என்றா அப்ப எஸ் இங்கதான் இருப்பேன். ஆகவே நாங்கள் PA இங்க போடுறோம்.
சரிதானே? ஆர்பி கியூஎஸ் டி வி டபிள்யூ யூ என்கிற ஒழுங்கில் அவர்கள் இருப்பார். நீங்கள் ஒழுங்குபடுத்தின முறைக்கும் இதுக்கும் சரியா பொருந்தினதா என்று சொல்லி பாருங்க. இன்னும் ஒரு கேள்வி என்று போட்டிருந்தாங்க, அது இதாகவே இருக்கு, போட்டோவாகவே இருந்தது போல இருக்கு. சரி, அதையும் நாங்கள் ஒரு கால் பார்ப்போம். அந்த கேள்வியையும் பார்த்து நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வாரங்களை தேடி எடுத்துக்கொண்டு. சரி பிள்ளைகள், இந்த கேள்வியும் பாருங்க. இதுவும் ரெமிங்டனுடைய பேப்பர் தான். எனக்கு யார் ஒரு தம்பியோ தங்கச்சியோ அனுப்பியிருந்தாங்களே, எனக்கு அனுப்பினாங்களோட பேர் இது. இந்த வினாக்கள் அனுப்பி சில நாட்கள், சில பேர் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு அனுப்பியதும் இருக்குது, 2-3 நாளை உணவு அனுப்பியதும் இருக்குது. நான் அப்படியானதே அச்சீவ்மெண்ட்ல போட்டு வைக்கிறது. இந்த பிள்ளைகள் ஏதோ நம்பிக்கையோட தானே கேட்டாங்க. சரிதானே? என்கிற அடிப்படையில இப்ப இதுக்கு நாங்கள் விட காண வேண்டியது எல்லா இலக்கங்களுக்கும் காண வேணும். ABCDEFGHIA ஆகிய 10 எழுத்துக்கள் தந்திருக்கிறார்கள். கேள்விய வாசிங்க. (39 தொடக்கம் 40 வரையிலான வினாக்களுக்கு கீழ்வரும் தரவுகளின் அடிப்படையில் விடை தருக. பின்வரும் சமன்பாடுகள் ஒவ்வொன்றும் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்கணித பெருமானங்களை அடிப்படையாக கொண்டவை. ஓர் எழுத்துக்கு ஓர் எண்கணித பெருமானத்துக்கு மேற்பட்ட எண்கணித பெருமானங்களே ஒதுக்கப்படுதல் ஆகிறது. அப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கம் தான். அத்துடன் எந்த ஒரு எழுத்துக்கும் ஒதுக்கப்படும் பெருமானமானது 10க்கும் மேற்படல் ஆகும். ABCDEFGHIA ஆகிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய பெருமானத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக என்று சொல்லி, அப்ப 10 எழுத்துக்கு முடியாத கேட்டுக்கிறேன். நாங்கள் இங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? பயன்படுத்தக்கூடிய வழிமுறை என்னென்ன முறையில இதை அணுகலாம். முதலாவது இந்த இடத்துக்கு போகலாம் பிள்ளைகள். இந்த இடத்துல நாங்கள் பி என்பதற்கு 1, 2, 3 இதுல ஏதோ ஒன்றை கொடுக்கலாம். 3 இலக்கங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட டிக்கு 3, 6, 9 அதுக்கு மேல 3க்கு மேல கொடுக்கல. மொத்தம் 10க்கு மேல வரையல. சரிதான? மொத்தம் 10க்கு மேல வரையல என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு உன்னது 10 தான் வரலாம் என்கிறதால நாங்கள் 1, 2 அல்லது 3 என்கிறத கொடுக்கலாம். சரி, ஒரு விதமாக இதுக்கு இதை குறித்து வச்சுக்கொண்டால் 1 அல்லது 2 அல்லது 3 என்று வச்சுக்கொண்டா டி இருக்கிற இடத்துக்கு வேற எங்க போவோம்? டி வேற எங்க இருக்குது? எஃப்பும் ஏயும் சேர்ந்து டி வரும் என்று சொல்லியிருக்காங்க. எஃப்பும் ஏயும் சேர்ந்து டி வரும். டிக்கு 9 போடுறதாக இருந்தா சும்மா போட்டு பார்ப்போம். 9 போடுறதாக இருந்தா இப்ப நாங்க பிக்கு 3 போடுவோம். இதே ஒரு உத்தேசமா எடுத்து வைப்போம். நாங்க பிறகு மாத்துவோம். சில நேரம் பிழைக்குமாக இருந்தா மாத்துவோம். 3ம் 9ம் என்று சொல்லி இப்போதைக்கு ஒதுக்கி கொள்வோம். இப்போ இங்க டிக்கு 9 என்று கொடுப்போமா இருந்தா 9 உண்டாகக்கூடிய இலக்கங்கள் என்னென்ன? 1 மட்டும் வரலாம், 2ம் 7ம் வரலாம், 6, 6ம் 3ம் வரலாம். ஏன்னா 3 நாங்க பிக்கு எடுத்துட்டோம். 5ம் 4ம் வரலாம். அவ்வளவுதான். இந்த எஃப்எம் சி என்று சொல்லி போட்டுருக்காங்க.
எஃப்எம் எஃப்எம் சி. நாங்கள் எஃப்க்கு ஒரு 5 கொடுத்து பார்ப்போம். எஃப்க்கு ஒரு 5 கொடுத்து சிக்கு 10 கொடுப்போமா? சிக்கு 10 கொடுத்துட்டு எஃப்க்கு 5 கொடுத்து பார்ப்போம். அப்ப எஃப்க்கு 5 எஃப்க்கு 5 கொடுத்தோம் என்றால் எஃப் 5 தானே. டிக்கு எத்தனை கொடுத்த நாங்கள்? 9. ஓம் சார். கொடுக்குறாங்களா? அப்ப ஏக்கு 4. ஏக்கு 4 கொடுக்கும். சரியா? அப்ப ஏக்கு 4 கொடுத்தோம் என்றால் இந்த 4 கொடுத்தோம் என்றால் ஏக்கு 4, பிக்கு 3 கொடுத்திருக்கிறோம். அப்ப 3 3 6 கொடுக்குற போது சிக்கு 10 கொஞ்சம் பொருத்தமா வருகிறது. சிக்கு நாங்க ஏற்கனவே அங்க 10 கொடுத்து பார்த்துனாங்க, சரியா வருது. இப்ப பிக்கு 3 3 கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரியா? இந்த பிக்கு 3 கொடுத்த நாங்கள் ஏக்கு எத்தனை கொடுத்த நாங்கள்? 4. 4 சார். ஓம் சார். ஓகே. வேற எங்க கொடுக்க போறோம்? எஃப்க்கு 5 கொடுத்தா வச்சிருக்கிறோம். எஃப்க்கு 5, பிக்கு 3 என்று கொடுத்தா ஜிக்கு 8 போடும். ஜிக்கு 8 போட்டுட்டோம். இப்போ எங்களுக்கு 1 போட்டுட்டோமா? இல்லை, 1 கொடுக்கல, 2 கொடுத்துட்டோம், 3 கொடுத்துட்டோம், 4 கொடுத்துட்டோம், 5 கொடுத்தாச்சு. 6 எங்கேயாவது போட்டுட்டோமா? இல்லை. 7 கொடுக்கல, 8 கொடுத்துட்டோம், 9 கொடுத்துட்டோம், 10 கொடுத்துட்டோம். அப்ப மிச்சமா இருக்கிறது என்னென்ன மிச்சம் இருக்கம்மா? 1 மிச்சம், 6 மிச்சம் இருக்குது, 7 இருக்கு. சரிதானே? சரி, ஓகே. இப்போ ஏக்கு கொடுத்துட்டோம் 4. இந்த பாருங்க, எஃப்க்கு மீக்கும் கொடுத்துட்டோமா? எஃப்க்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 8. ஓகே, எஃப்க்கு 5 கொடுத்துனாங்க. ஈக்கு எத்தனை கொடுத்துனாங்க? ஈக்கு கொடுக்கல சார். ஈக்கு கொடுக்கல என்ன சார்? 4வது சமன்பாடுக்கு பிரதியிடலாம் சார். பிக்கு 3 எஃப்க்கு 5 போட்டு. எதுக்கம்மா? பிக்கு 3 எஃப்க்கு 5 போட்டா ஈக்கு 2 வரும் சார். ஓகே, 3 ஈக்கு 2. ஈக்கு 2 ஏற்கனவே கொடுத்துட்டோமா? 2 எங்க கொடுத்துனாங்களே இல்லையா? 2 இன்னும் கொடுக்கல. கொடுக்கல. ஓகே, நாங்க அங்க கொடுத்துட்டோம் போட்டோம். எஃப்க்கு 5. சரியா? எஃப்க்கு 5 தானே கொடுத்து வச்சிருக்கோம் முதலே. ஆம் சார். ஓகே, எஃப்க்கு 5 கொடுத்துருக்கிறபடியால இப்ப ஈக்கு 2 கொடுத்துட்டேன். அப்ப ஈக்கு 2 கொடுத்தாச்சு, எஃப்க்கு 5. ஓகே, ஈக்கு 2 கொடுத்த நாங்கள் எஃப்க்கு 5 கொடுக்கிறோம். ஆகவே ஐக்கு 7. சரியா? ஐக்கு 7. எஃப்எம்இயும் ஈக்கு 2 தானே கொடுத்தாங்க. எஃப்க்கு 2, 5 2 7. இனி எந்த சமன்பாடு மிச்சம் இருக்குது? ஹெச்சுக்கு 6 போடுறோம். ஓகே, அது சரி. 4 2 6, ஹெச்சுக்கு 6. அப்ப மேல போடுறோம். ஏக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? 4. பிக்கு 4 3 7. 7 6 போனா ஏக்கு 1. சரிதானே? எல்லாத்துக்கும் போடக்கூடியதா இருந்திருக்கு. இதை வச்சுக்கொண்டு செய்யலாம். இப்படி அந்த நேரத்துல யோசிக்கிறதான் இதுக்கென்று சொல்லி ஒன்று நீங்கள் பாடமாக்கி கொண்டோ அப்படியெல்லாம் போக இயலாது. அந்த நேரம் இருக்கிற ஐடியா உங்களோட மனநிலையை பொறுத்து செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. நான் பிள்ளைகளை அனுப்பி வச்சிருந்த எல்லா கேள்விகளையும் இன்றைக்கு பார்த்துட்டேன். அந்த வகையில திருப்தி. கொஞ்சம் ஒரு கிழமை லீவ் கொண்டு விடத்தை அனுப்புகிறோம். ஒரு கிழமை இல்லை, ஒரு 4 5 நாள் லீவு வரும். அந்த லீவுக்குள்ள தேடக்கூடிய விடயங்களை தேடுங்கோ, தவற விட்டதில் படியுங்கோ,
ஏற்கனவே பின்தீட்டம் என்ற ஆக்கள் இந்த டைமை பாவிச்சு கொஞ்சம் வேகமாக ஓடுங்க. இனிமே சேலம் தொடங்கினால் ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த இரவு பெரியாக்களோட வருவீங்க நீங்க தமிழ் படிக்கிறதுக்கு. அதே போல புதன்கிழமையும் அவையோட சேர்த்து தமிழ் படிக்க வருவீங்க. மற்ற நான் சில விசேட நாட்களில் போட்டு, உதாரணத்துக்கு 5ஆம் தேதி ஒரு விடுமுறை வருதுன்னு நினைக்கிறேன். அந்த விடுமுறை நாட்களில் மேலதிகமான வகுப்புகள் போட்டு கட்டுரைகள் போன்ற விடயங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவேன். இதுவரைக்கும் படிக்காத ஆக்களும் இனி கொஞ்சம் ஊக்கமாக படிக்க தொடங்குங்க. நாங்கள் நாளாந்தும் இந்த மாதிரியான விடயங்களோட மேலே உங்கள்ட்ட இருக்கிற இப்படியான பேப்பர்களை அனுப்புங்க. சில பேருடைய பேப்பர்களில் தவறுகள் இருக்கும். நான் இதுக்கு முழுக்க அதுமே செய்து பார்த்துட்டு தான் பிள்ளைகள்கிட்ட அதை காட்சிப்படுத்துகிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் பயந்து போவீங்க. சரி, அப்போ இந்த அளவில் நான் இன்றைய கொஞ்சம் நேரத்துக்கே முடிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய நிறைவு செயலமர்வாக இது இருக்கும். நாங்கள் தொடர்ந்து வருகிற நாட்களில் இன்னும் சுறுசுறுப்பாக இன்னும் நல்ல பேப்பர்கள் தேடி எடுத்து இதுவரைக்கும் படிக்காத விடயங்களை கொஞ்சம் புதுசாக படித்து கொள்ளுகிற மாதிரியாக நாங்கள் கவனம் எடுப்போம். அப்போ திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட் பிள்ளைகள். பொருத்தமான ஒரு மகிழ்ச்சியான பொழுதுல திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ சார்.